எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, ஒரு ஃப்ராக் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. இங்கே வந்து இப்போ நாங்கள் வந்திருக்க பிளேஸ் வந்து ஒரு சின்ன சின்ன விரல்களை டார்கெட் பண்ணுறது, ஒரு 400 கிராம் 500 கிராம் அந்த மாதிரி விரலாக டார்கெட் பண்ணுறது. அதுக்காகவே சின்ன ஃப்ராக் எடுத்து வந்திருக்கேன். இது வந்து பிராவோலேருந்து ஒரு ஃப்ராகு. பேர் வந்து ஃப்ராக் நல்லா இருந்ததுன்னா கடைசியாக சொல்கிறேன். இது வந்து ஒரு 5லேருந்து 6 கிராம் உள்ளது. ஃப்ராகை பார்த்துக்கோங்க. இது ஒரு இப்போ வந்து இந்த ஸ்பின்னர் வந்து கொஞ்சம் நல்லா போயிட்டுருக்கு போல். நான் எதுவும் யூஸ் பண்ணி பார்க்கல. இந்த ஸ்பின்னர் வச்சு கொடுத்துருக்காங்க. ஊக்கு நல்லாயிருக்கு, பார்பு நல்லாயிருக்கு, லப்பர் குவாலிட்டி அதுவும் நல்லாயிருக்கு. இப்போ ஒரு ஃப்ராக் நீங்கள் வாங்குறீங்கன்னா ஹூக்கு நல்லா ஷார்ப்பாக இருக்கணும், பார்பு நல்லா இருக்கணும், ஹூக்கோட குவாலிட்டி நல்லா இருக்கணும். அதுக்கடுத்து வந்து ரப்பர் குவாலிட்டி வந்து பாட்டம்லேயும் ஃப்ரண்ட்டு மவுத்துலேயும் வந்து ஹார்டாக இருக்கணும், மேலே வந்து சாஃப்டாக இருக்கணும். ரொம்ப சாஃப்டாக கூட லைட்டாக சாஃப்டாக இருக்கணும். இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்து வாங்கினீங்கன்னா தான் நல்லாயிருக்கும். டபுள் ஸ்பின்னர் இருக்கணும். இப்போ தான் வந்து அந்த பபுள் ஆக்ஷன் க்ரியேட் பண்ணிடும். இதெல்லாம் தான் நீங்கள் பார்த்து வாங்குங்க. முக்கியமாக ஃப்ளோட்டிங் டைப்பில் இருக்கணும், சிங்கிங்கில் இருக்கக்கூடாது. நீங்கள் ரொம்ப பேசாமல் இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு மீன் மாட்டுதான்னு பார்க்கும். ஃப்ராக் எப்படி இருக்குன்னு கடைசியாக நல்லா இருந்ததுன்னா கடைசியாக சொல்கிறேன் ஃப்ராக் நேமு எப்படி இருக்குன்ட்டு. ஓடுதில்ல, தூரம் போகாது. பார்வை பூரா இங்கே தான் வருது. நான் சொன்ன மாதிரியே சின்ன சைஸ் தான் டார்கெட் பண்ணி இருந்துச்சு. அதனால் சின்ன சைஸாக தான் இருக்கும். ஏன்னா இங்கே எவ்வளோ தான் இருக்கும். ஏன்டா சின்ன சைஸை பிடிக்கிறீங்கன்னு கேட்காதீங்க. ஏன்னா இதெல்லாம் இன்னும் ஒரு வாரத்தில், இன்னொரு 1 மாதத்தில் இந்த ஏரியில் தண்ணியாக இருக்குது. எல்லாம் பொடி சைஸ் தான். பொடி சைஸுக்காண்டியே இந்த ஃபீராக எடுத்தோங்க. ஃபீராக ஆனால் கேச்சிங் டிஸ்டன்ஸ் தான் கிடைக்காது. அது 6 கிராம் தான். சாரிங்க நல்ல சைஸு கொஞ்சம் பெரிய சைஸ். இது மாட்டுறதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். இன்னும் 1 கிலோமீட்டர் வெளில நடந்து போயிட்டு வரணும். போய் எடுத்து விட்றீங்களா?
என்ன செய்ய, எல்லாம் இந்த சைஸ் தான். இப்போ கூட ஒரு கிலோ வந்துருக்குமான்னு தெரிலங்க. அப்படியே பெரிய ஃப்ராகை போட்டு பார்க்குமா? பெரிய ஃப்ராகை போட்டு பார்க்குமா, இல்லை இந்த மாதிரியே இருந்தாலே ஓகேவா? மிஸ்ஸு உங்களுக்கு. உங்கள் தூண்டி எடுத்துங்க, நீ என்ன வச்சுருங்க புது ஃப்ராகில் என்ன ஆகுதுன்னு பார்க்கும். இந்த மாதிரி இருந்தால் என்ன பண்ணுறது? ஒன்றும் விளையாடுறதை தவிர பிடிக்க மாட்டேங்குது. போய் நிப்பாட்டிடு, சும்மா ஃப்ராக் ஒன்றி காட்டுங்க வாயில். போய் விடுங்க. பரவாயில்ல ஒன்றும் ஆகுது. ட்ராகை லைட்டாக லூஸ் பண்ணுங்க. ட்ராகை செங்கல் ஆலைக்கு மண்ணு மிதிக்க போய் நான் போயிடலாம். பொறுமையாக இல்லைங்க, இவ்வளோ வேகம் தேவையில்ல. உங்கள் துண்டில் போடுறதுனாலும் போடுங்க, பிரச்சனை இல்லை. எதில் வேணாலும் போடுங்க. பொறுமையாக அடிங்க, சின்ன மீன் எல்லாம். இப்போ தெரியுதா என் நிலமை? இதெல்லாம் கொஞ்சம் பெருசு. ரீல் உடஞ்சா? ரீலும் போச்சு, மீனும் போச்சு. சரிக்காவையா? உங்களுக்காக மாங்கு என்று வீசிய தருணம். போய் படிங்க. இல்லை அப்படி இல்லை.
வேணுமா அது? இருக்கிற நிலமையில எதுவும் விட மாட்டேன்டா அப்படின்றீங்களா? வேறு எங்கேயாச்சும் போய் பார்க்குமா? என்ன பண்ணலாம்? போகும்போது நீ படி. சரி, இப்போ வீடியோ எடுங்க. காட்டுங்க ஃப்ராக். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ராகை சேஞ்ச் பண்ணிட்டோம். ரொம்ப சின்ன சின்னதாக அடிக்குதுண்டு. உன் கையிலே காட்டுங்க. அப்படி இல்லை, அப்படி இல்லை, அப்படியே படி. நான் போய் போட்டு வரேன். போடுங்க படி. வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. வீடியோ ஃபுல்லாகவுமே இந்த மாதிரி சைஸ் தான். காரணம் என்னென்னா, இன்னொரு 1 மாதத்துல இந்த ஏரியா வற்றிடும். அப்போ இந்த மாதிரி சைஸ் எல்லாமே பிடிப்பாங்க. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி சைஸ் தான் பிடிச்சோம். அந்த ஃப்ராகை யூஸ் பண்ணோம். அது திருப்பி நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஃபுல்லாக சொல்கிறேன். வெயில் ஓவராக இருக்கிறதுனால பேசக்கூட முடியல. பார்க்கலாம் என்னன்ட்டு. திருப்பி எங்கேயாச்சும் வேறு எங்கேயாச்சும் போகமான்ட்டு.